ஹவுஸில் வந்துட்டு ஒரு சீசன்லையுமே வந்துட்டு இந்த காதல் ஜோடிகளோட நினைவுகள் மலரும், அதாவது புதுசாக மறுபடியும் மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே போல் இந்த சீசனில் வந்துட்டு அரோரா, கமருதீன், பார்வதி இவங்க 3 பேரை வச்சு ரொம்ப கான்ட்ரவர்சி டாக்ஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்துட்டு பார்வதியே வந்து கமருதீன் வந்து என்னை வந்து எப்படி சொல்கிறது, டச்சிங் சென்ஸ்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்து அவர் மீது வச்சுருந்தாங்க. அதை எல்லாமே தாண்டி தான் இன்றைக்கி கமருதீனும் பார்வதி வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டில். அதுவே வந்து ஆடியன்ஸோட மத்தியில் வந்துட்டு அந்த ஒரு வியூஸ், அதாவது நம்ம பார்ப்போம் இல்லையா, அதுவே வந்து ரொம்ப முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க 2 பேரும் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதுக்கு போகிறோம் அப்படின்னா, அவங்க பர்டிகுலராக வந்து செலக்டிவ் பீப்புள்னு சொல்லிட்டு டேலண்டான பர்சன்ஸ் வந்துட்டு உள்ளே எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து கண்டென்ட் கொடுக்கணும், அதே சமயத்தில் டாஸ்க்கை வந்து ஒழுங்காக விளையாடணும். ஸோ இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வந்து இருக்குது. எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தாலும் நம்ம வெளியில் தான் வரணும். அதே போல் அதிகமான இடத்துல பேசுறது, தேவையில்லாத இடத்துல சண்டை போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அதிகமாக பண்ணாலும் அப்படின்னாலுமே, அதே போல் தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம அன்வான்டாக பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து நிறையா பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலுமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியேறிடுவோம்.